போடி, அவங்கிட்ட அப்பவே நல்லபடியா பேசி அவங்கிட்ட நல்லா பழகி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவன் உன் காலையே சுத்தி 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 வந்திருப்பான். அதுக்கு நானா காரணம்? நீதான் காரணம். அடிக்கடி மாமாவை பார்க்காத, அடிக்கடி மாமா கிட்ட பேசாத. அப்படி பேசினா தினமும் பாக்குற முகம் சலிப்பாயிடும் நீ தானே சொன்ன. ஆமாடி சொன்னேன். ஆனா அந்த பையன் இப்படி ஜோதியை தூக்கி வச்சுக்கிட்டு திரிவான்னு எவ கண்டா? எனக்கு தெரிஞ்சுதானே நான் சொன்னேன். மாமா வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி ரோஜா பூவை கையில கொடுத்துட்டு இது உனக்கு இல்லன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னனா? நீதான் என்ன தாண்டி இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவும் வர முடியாது, நான் பாத்துக்கிறேன். நடராஜன் மாமா கிட்ட பேசணும்னு வேற சொன்னியே. நாங்களாம் முடிவு பண்ணியாச்சுடி. உனக்கும் கார்த்தி மாமாவுக்கு நீங்க கல்யாணம். இதை யாராலையும் மாத்த முடியாது. கார்த்தி மாமாவால? கார்த்தி மாமாவாலையா? அவனை படைச்ச கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. இதெல்லாம் நல்ல வக்கனையா கேள்வி கேளு. காரியத்துல மட்டும் கோட்டை விட்டுரு. வா, உளுந்தங்கஞ்சி கொண்டு போய் குடுத்துட்டு வா. போனா கையில எதுவும் இல்லாம எப்படி போறது? உளுந்தங்கஞ்சி எங்க? இப்பதான் என் லைனுக்கு வர. போய் எடுத்துட்டு வரேன், இரு. சீக்கிரம் மாமா. கொண்டாரு. என்ன புள்ள இவ? எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணுமா? வயசு பிள்ளைக்கு தெரிய வேணாம். இந்த கஞ்சியை ஊட்டினா மாமாக்கு மேல காதல் வருமா? நீ குடுமா, காதல் அதுவா வந்து தொலைக்கும். புள்ளைய பாரு, புள்ளைய ஒண்ணு எள்ளுனா என்னையா நிக்குது. ஒவ்வொன்னத்தையும் நானே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. காலேஜ்ல போய் என்னத்தை தான் படிச்சு கிழிச்சு. சும்மா திட்டிட்டே இருக்காதுமா. இந்தாங்கண்ணா. சரிங்கம்மா. ஹலோ மாமா, என்ன ஆச்சு? நான் ரொம்ப நேரமா போன் பண்றேன், ஏன் போனே எடுக்கல? இல்லம்மா, நீ திடுதுப்புன்னு கார்த்தியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டியா? அண்ணன் கார்த்தி கூட இருக்காருமா. இப்ப என்ன பண்றது? நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, நான் அண்ணனை வெளியே அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீ உள்ள வா. சரிங்க மாமா. சரிம்மா, கட் பண்றேன். இந்த பாருடி, அந்த ஜோதியை இந்த வீட்டு பக்கம் வரவிடாம பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் மாமி மனசுக்குள்ள எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. கோட்டை விட்டுறாத. உன் வேலையை நீ பாத்துட்டல, இனி என்னோட வேலையை பாரு. எதையோ களவாண்டு போற மாதிரி திருன்னு முழிக்கிற. அது ஒண்ணு இல்லனே, கார்த்தி தான் கண்ணு முடிச்சிட்டான்ல, இப்பவாச்சும் நீ அண்ணியும் போய் ரெஸ்ட் எடுங்களேன். பாத்தியா, உனக்கு நான் என்ன பேசினாலும் சந்தேகமாவே பாப்பேன். அண்ணே, பக்கத்துல இருக்க சந்தன மாரியம்மன் கோவில்ல அண்ணி விளக்கு போட்டு சாமி கும்பிடணுமா, துணைக்கு கூட போயிட்டு வானே. ஏண்டா, அவளா சாமி கும்பிடணும்னாலா இல்ல நீ தூண்டி விட்டியா? என்ன உன்னை நம்பி காசு பணத்தோட விட்டுட்டு போயிடலாம், ஆனா கார்த்தியை விட்டுட்டு போக முடியாது. இவனை மென்டல் ஆக்கி விடுவ நீ. அம்புட்டு நம்பிக்கை இல்லைனா நான் ரூமுக்கு வெளியவே நிக்கிறேன். நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் உள்ள நுழையவே மாட்டேன். போனே, நம்பிக்கை இல்லாம பேசிக்கிட்டு இருப்பேன். போ, அண்ணி வெயிட் பண்ணுது, கோச்சிக்கு போகுது, போ. டேய், பாத்துக்க.
டேய் மகனே, எந்திரிடா. என்ன சித்தப்பா? நேரங்கிட்ட நேரத்துல இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க. ஜோதி ஜோதின்னு புலம்புனல, அந்த பிள்ளை வந்திருக்குடா. ஜோதி. டேய், டேய், இருடா இருடா இரு. அந்த பிள்ளை வர்ற வழிய மறைச்சிருந்த யானையெல்லாம் இப்பதான் விலக்கி விட்டுருக்கேன். அந்த பிள்ளை இப்ப வந்துடும். கொஞ்சம் பொறுமையா இரு, நான் வர சொல்றேன். மாமா என்ன? எங்க அண்ணனை சமாளிச்சு வெளியே அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. அவரு திரும்பி வரதுக்குள்ள கார்த்திகிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். வா 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 வா, சீக்கிரம் வாமா. பேச வேண்டியதை சட்டுப்பட்டுன்னு பேசிட்டு வரணும்னா போ, நான் இங்கே நிக்கிறேன். ஐயோ மாமா, பாத்து பாத்து ஏன் படுக்கலாமே? ஒண்ணும் இல்ல. பாத்து பாத்து பாத்து. உட்காரு, நீ உட்காரு. உட்காரு. இந்தாப்பா காசு பிடி. வா வா வா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இவ ஏன்டா வந்தான்னு பாக்குறியா? இப்பவாத வர தோணுச்சேன்னு பார்த்தேன். சூழ்நிலை மனுஷங்களை அடிச்சு விரட்டி ஜெயிச்சிருச்சு மாமா. அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். வக்கீலுங்கிறத நிரூபிக்கிற. என்ன அப்படி பாக்குறவ? முத தடவையா என்கிட்ட கோவம் இல்லாம சிரிச்சு பேசுறேன். ஆலமரமா வளர்ந்து நின்ன கோபத்தை உன் அன்பை வச்சு அடியோட சாச்சிட்ட. உன் குடும்பமே நான் உங்க அண்ணனை கொல்ல வந்தேன்னு சொன்னப்போ உனக்கு மட்டும் என் மேல எப்படி நம்பிக்கை வந்துச்சு? உன் கண்ணுல உண்மை இருந்துச்சு மாமா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, உன் உடம்பு இன்னும் முழுசா குணமாகல. வயித்து பொண்ணு ஆறணும்னா உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டா சரியாகும்னு அம்மா சொன்னாங்க. அதனால நானே என் கையால செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே பேசுறியா? இந்த மாமா. ஐயோ பாத்து. மாமா நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. குடு, பரவாயில்ல குடு, நானே ஊட்டி. ஊட்டலாமா? நன்றி. எதுக்கு? இந்த நன்றி கஞ்சிக்காகனா அது உன் அத்தை கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. ஊட்டி விடுறதுக்குன்னா அந்த தேங்க்ஸை நீயே திரும்ப வச்சுக்கோ. உண்மையான உறவு ஃபார்மாலிட்டிஸ் எதையும் எதிர்பார்க்காது. இந்த நன்றியை நான் திரும்ப எடுத்துக்க முடியாது. ஏன்னா உன் மேல கொலவெறியோட சுத்தினவனை மடியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்த பத்தியா?
என் உசுரை காப்பாத்திருக்க. எனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அன்பை எனக்கு நீ தான் அடையாளம் காட்டியிருக்க. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லலைன்னா நான் மனுஷனே கிடையாதுல்ல. மாமா, இப்ப நீதான் வக்கீல் மாதிரி எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் அடுக்கி பேசுற. சாப்பிடு மாமா. இவ்வளவு நேரம் ஜோதி என்ன பண்ணுது? எங்க அண்ணனாவது கோயில் யானை மாதிரி அன்பா அழுது பேசி அடைக்கப்படலாம். ஆனா சரஸ்வதி மத யானையாச்சே. அவன் மட்டும் இப்ப ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தான்னா மிதிச்சு தும்சம் பண்ணிடுவாளே. ஆண்டாளம்மா, இப்ப மட்டும் அவ வந்துடக்கூடாதுமா. ஐயோ, பாத்து 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 பாத்து. ஐயோ, மெதுவா. ஐயோ, சாரி மாமா, அவசரத்துல நிறைய எடுத்து ஊட்டிட்டேன். குடி குடி. சாரி மாமா. ஜோதி, உண்மையான உறவுக்குள்ள நன்றி எல்லாம் வேண்டான்னு சொன்ன, சாரி மட்டும். ஜோதி, என்னைய உனக்கு ஏன் பிடிக்கும்? என்ன மாமா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? இல்ல, கேட்கணும்னு தோணுச்சு. என்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? சொல்லுவேன், ஆனா சொன்னா நீ கோவப்பட மாட்டல்ல? சொல்லு, கோச்சிக்க மாட்டேன். கோவப்படக்கூடாது. சொல்லு. திமிர்தான். உன்னோட திமிர் எனக்கு பிடிக்கும். உனக்குன்னு ஒரு நேர்மை, உனக்குன்னு ஒரு பிரின்சிபல். உன்னோட உலகத்துக்கு நீதான் ராஜான்னு கெத்தா இருப்ப பாரு. அந்த திமிர் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இருக்கட்டும். எனக்கும் உன்னை பிடிக்கும். என்ன பிடிக்குமா? ஏன் தெரியுமா? ஏன் சொல்லு. ஐயோ, மாட்டணும். ஜோதி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு மாமா. அது நான் சொல்லு மாமா. அது ஜோதி ஜோதி ஜோதி, எந்திரி எந்திரி எந்திரி. பாத்திரத்தால மூட்டை கட்டு, கிளம்பு கிளம்பு. என்னாச்சு? உலக போற வந்தாலும் வந்துரும். சித்தப்பா, என்ன ஆச்சு சித்தப்பா? உன் அத்தை சரஸ்வதி வருதுடா. ஜோதி இங்க இருக்கத பாத்துச்சுனா ஐயோ செத்தோம். சீக்கிரம் சீக்கிரம். சரி, நான் கிளம்புறேன் மாமா. இங்க பாரு, நீ உடம்பு பாத்துக்கோ, சரியா? டேப்லெட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுத்துக்கோ, சரியா? நான் வரேன். சித்தப்பா, இரு சித்தப்பா. சரி, சீக்கிரம் வா. பாய் மாமா, பாய் பாய்.
வா 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 வா. ஏன் இம்புட்டு நேரம்? என் மகன் பசியோட இருப்பான்னு தெரியாது? என்ன மர்மோனே, எந்திரிச்செல்லாம் உட்காந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா அத்தை. சரியாண்டி மாமா, கார்த்தி மாமாவை தனியா விட்டுட்டு எங்க போனீங்க? கண்டதெல்லாம் உள்ள வருது. அது ஒண்ணு இல்ல, பக்கத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்தேன். என்னது? அதை விட ஐசே, தூக்குச்சட்டியில் என்னது? மாமாவுக்கு வயித்து புண்ணு ஆடுறதுக்கு உளுந்தங்கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். நீயுமா? ஐயோ, ஜோதி வந்து கார்த்தி மாமாவை பார்த்துட்டு உளுந்தங்கஞ்சி கொடுத்துட்டு போயிருக்கா. அதுக்கு சடையாண்டி மாமாவும் உடந்த. ஐசே, நீ மாமனுக்கு உளுந்தங்கஞ்ச ஊட்டிக்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். மர்மனே, இப்ப வந்துடுறேன். ஏய், நில்லடி. உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா அறிவு வராது. ஒன்னாலதான் அவன் அங்க குத்துப்பட்டு கிடக்குறான். இது பத்தாது, இன்னும் ஏதாவது ஆகணும்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்குற. அப்படி இல்லன்னு வச்சுக்க, நாளையில இருந்து உப்பை கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்க சொல்லு. என்னது இது? இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவனை மயக்கி எழுத்துட்டு போயிடலாம் பாத்தியா? இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு வந்துட்டா. என்னத்த ஜோதி, எங்க போயிட்டு வரவ? கோயிலுக்கு தான் பாட்டி போயிட்டு வரேன். ஏன் கேக்குறீங்க? என்னத்தா, நான் ஒரு கேள்வி கேட்டா பதிலுக்கு நீங்க ஒரு கேள்வி கேக்குறிய? இல்ல பாட்டி, இப்பெல்லாம் ஜோதி எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி தான் பேசுறா. ஒரு மாதிரினா எப்படி அண்ணி? முன்னெல்லாம் பாட்டி ஏதாவது கேள்வி கேட்டா பதில் மட்டும்தான் சொல்லுவ. இப்போ கேள்வி கேக்குற மாதிரி பதில் சொல்றல, அதத்தான் சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிறவங்கள பொறுத்து இருக்கு. சித்ரா, நீங்க போங்கத்தா, போங்க.